வங்கதேசத்தின் மாபெரும் அரசியல் அதிர்ச்சி. ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை, அதிகாரத்தின் இமாலய வீழ்ச்சி. உலக வரலாற்றில் ஒரு சில தருணங்களே அதன் போக்கையே நிரந்தரமாக மாற்றி எழுதக்கூடிய சக்தி கொண்டவை. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனை அத்தகைய ஒரு மாபெரும் வரலாற்று திருப்புமுனையாகும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாட்டின் அரசியலமைப்பை தன்னுடைய இரும்பு பிடிக்குள் வைத்திருந்த ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் இன்று அதிகாரத்தின் உச்சியிலிருந்து வீழ்ந்து மரண தண்டனையை எதிர்நோக்குகின்றார். இந்த செய்தி ஒட்டுமொத்த உலகையே வாய்ப்பிழக்க வைத்துள்ளது. அதிகாரத்தின் கொடூரம், மக்கள் எழுச்சி மற்றும் நீதியின் கோர தாண்டவம் ஆகியவற்றிற்கு இடையேயான ஒரு நெருப்பு பக்கத்தை தற்போது நாம் திருப்புவோம். ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் நீண்ட காலம் ஆட்சி செய்த உலக அரங்கில் வளர்ச்சியின் சிற்பி, இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு சகாப்தம் அது. பொருளாதாரம், உள்கட்டமைப்பு என பல துறைகளில் நாட்டை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு சென்ற பெருமை இவருக்குண்டு. ஆனால் இந்த உறுதியான பிடி காலப்போக்கில் ஒரு சர்வாதிகார போக்காக மாறியது. எதிர்ப்பு குரல்கள் நசுக்கப்பட்டன, அதிகாரத்தின் கோட்டை அசைக்க முடியாதது என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த இமாலய கோட்டையின் அத்திவாரம் இவ்வளவுகள் இதில் ஆட்டம் காணும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த திருப்பு முனையானது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கியது. ஒரு சிறிய கோரிக்கை தான் இந்த சுடரை பற்ற வைத்தது. சமூக பாதுகாப்பு ஒதுக்கீட்டு கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளுக்காக வெடித்த ஆர்ப்பாட்டங்கள் வெறும் ஓராண்டு கால பகுதிக்குள் ஒரு தேசத்தின் அரசியல் தலைவிதியை மாற்றி எழுதும் என்று யாருமே நினைக்கவில்லை. அசாதாரணமான சக்தி கொண்ட கென்செட் மாணவர் சக்தி இந்த அடக்குமுறைக்கு எதிரான அக்கினி சுவாலையாக வெடித்தது. ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்கிய இந்த கிளர்ச்சி ஒட்டுமொத்த மக்கள் எழுச்சியாக பரவி ஹசீனாவின் ஆட்சியையே அசைத்தது. மாணவர் எழுச்சியின் மீதான அரசின் பதில் இரக்கமற்றதாகவும் மிருகத்தனமானதாகவும் இருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறை ஒரு கொடூரமான இரவு கொலைவெறி சம்பவமாக வரலாற்றிலே பதிவானது. இந்த சம்பவத்தில் நூற்றுக்கணக்கான அப்பாவி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். இரத்தக்கரையுடன் நிகழ்ந்த இந்த கொலைவெறியை ஆணையிட்டதற்காக நேரடி குற்றத்திற்காகவே ஹசீனா மீது குற்றம் சாட்டப்பட்டது. மக்கள் மனதில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்திய இந்த அடக்குமுறையே அவரது வீழ்ச்சிக்கான விதையாக அமைந்தது. இரத்தப்பழிக்கு பிறகு ஹசீனாவால் தனது அதிகாரத்தின் கோட்டையில் நீடிக்க முடியவில்லை. மக்களின் கொந்தளிப்பு உச்சத்தை எட்டிய போதோ அவர் அவசரமாக பதவி விலகி நாட்டை விட்டு தப்பி வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்தார். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளரின் அதிர்ச்சியூட்டும் அவசர பதவி விலகல். அவர் நாட்டை விட்டு தப்பியோடினாலும் நீதித்துறை தனது கடமையை செய்ய தயங்கவில்லை. மாணவர்கள் மீதான மிருகத்தனமான அடக்குமுறையை ஆணையிட்டதற்கான நேரடி குற்றத்திற்காக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது வெறும் ஒரு தீர்ப்பு அல்ல, அதிகாரத்தின் கடுமையான உச்சியில் இருந்த ஒரு அரசியல் சகாப்தத்தின் இமாலய வீழ்ச்சி. மாணவர்களின் சாதாரண ஆரம்ப போராட்டங்கள், மக்கள் எழுச்சி, அதிர்ச்சி ஊட்டும் பதவி விலகல் மற்றும் அதன் பின்னான நீண்ட நீதி போராட்டம், இந்த அடுக்கடுக்கான நிகழ்வுகள் என ஒரு தேசத்தின் அரசியல் அமைப்பையே நிரந்தரமாக மாற்றி எழுதியுள்ளது. வங்கதேசத்தின் இந்த வரலாறு உலகெங்கிலும் உள்ள ஆட்சியாளர்களுக்கு ஒரு கடுமையான பாடத்தை உணர்த்துகின்றது. மக்களின் குரலையும் நீதியின் பாதையையும் எந்த ஒரு அதிகார பலமும் நிரந்தரமாக நசுக்க முடியாது. ஷேக் ஹசீனாவின் வீழ்ச்சி அடக்குமுறைக்கு எதிரான கென்செட் சக்தியின் மகத்தான வெற்றி மட்டுமன்றி ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைக்கான போராட்டத்தின் ஒரு புதிய பரிணாமத்தையும் காட்டுகின்றது. இந்த தீர்ப்பு வங்கதேசத்தின் வரலாற்றில் ஒரு நெருப்பு பக்கத்தை திருப்பி போட்டுள்ளது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.